கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28 அதிகாரம் 29 வசனம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன். அவரை போல நமக்கு ஆலோசனை சொல்லுவது ஒருவராலும் கூடாது. அவ்வளவு அதிசயமாக, அற்புதமான, ஆச்சரியமான ஆலோசனைகளை தேவன் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். நாம் தேவனிடத்திலே ஆலோசனை கேட்போம் என்றால் நிச்சயமாகவே அவர் நமக்கு ஆலோசனை தருவார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 32 சங்கீதம் 9 வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த தேவன் வாக்கு மாறாத தேவன். அவரிடத்திலே நாம் வந்து ஜெபித்து தேவனிடத்திலே இந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்கும்போது அதிசயமான, ஆச்சரியமான ஆலோசனைகளை தேவன் நமக்கு தருகிறவராக காணப்படுகிறார். ஆகவே தான் தாவீது ராஜா கூட தன்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களுக்கும் ஒரு யுத்தத்திற்கு போக வேண்டும் என்றால் கூட தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டுவிட்டு தான் செல்லுவார். ஆகவே தான் அவருடைய வாழ்விலே அவர் ஜெயமாக சத்துருக்களை எல்லாம் முறியடித்து ஜெயமாக காணப்பட்டார். நாமும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து ஜெபித்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது சால சிறந்ததாகும். நம்முடைய இஷ்டத்திற்குப்படி தீர்மானங்களை எடுத்து தவறான தீர்மானங்களை எடுக்கும் பொழுது அது நம்மை பல்வேறு கஷ்டங்களிலே நம்மை அகப்படுத்தும். அதை தவிர்க்கும்படியாக தேவனிடத்திலிருந்து ஆலோசனை பெற்று நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாகவே நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும். இரண்டாவதாக, தேவன் செயலில் மகத்துவமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே நம்முடைய தேவன் செயலில் மகத்துவர். இந்த சிருஷ்டிப்பை பார்த்தாலே எத்தனை விதமான சிருஷ்டிப்புகள் தேவன் படைத்திருக்கிறார். பூமியை அந்தரத்திலே தொங்க விட்டு இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. பூமியை தண்ணீரின் மேல் பூமியை பரப்பினார் என்று சங்கீதம் 136 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். தேவன் இந்த சிருஷ்டிகளிலே பார்க்கும் பொழுது அவருடைய செயல் எவ்வளவு மகத்துவம் என்பது நமக்கு விளங்கும். மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கூட செங்கடலை பிளந்தார், எரிகோ கோட்டையை தகர்த்தார், யோர்தானை பிளந்தார், வானத்திலிருந்து மன்னாவை ஜனங்களுக்கு புசிக்க கொடுத்தார், வனாந்திரத்திலே 40 வருடங்கள் லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்தினார், கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். இப்படியாக அநேக காரியங்களை நாம் சொல்ல முடியும். தாவீதை சிங்கத்தின் கெபிகளை பாதுகாத்தார், எந்த ஒரு சேதமும் இல்லாத பாதுகாத்தார். யோனா தீர்க்கதரிசி கடலிலே மீனின் வயிற்றில் உள்ளே இருந்து பத்திரமாக பாதுகாத்தார். இப்படியாக தேவனுடைய செயலை சொல்லி கொண்டு போகுவோம் என்றால் அவைகள் மிகவும் மகத்துவமானவைகள், அவைகள் எண்ணிற்கு அடங்காதவைகள். ஏன் நம்முடைய வாழ்க்கை கூட நாம் சற்று திரும்பி பார்த்தோமானால் தேவன் நமக்கு செய்த செயல்கள் எவ்வளவு மகத்துவமானவைகள். அவைகளை நம்முடைய வார்த்தைகளினாலே விவரிக்க கூட முடியாது. அவ்வளவு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செயல்களையும் மகத்துவமான செயல்களையும் தேவன் நமக்கு செய்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே நாம் இந்த தேவனை இன்னும் அதிகமாக விசுவாசித்து அவரை பற்றி கொண்டு அவரிடத்திலே ஆலோசனைகளை கேட்டு அவருடைய மகத்துவமான செயல்களை அனுபவிப்போம். அவருக்கென்று சாட்சிகளாய் இருப்போம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என்றும் செயலில் மகத்துவமானவர் என்றும் எங்களோடு தெளிவாக பேசியிருக்கீங்கப்பா. நிச்சயமாகவே இந்த சத்தத்தை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் ஆலோசனை கொடுத்து ஆச்சரியங்களை வரப்பண்ணி மகத்துவமான செயல்களை அவருடைய வாழ்க்கையில் நீர் வரப்பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் செய்கிறபடியால் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.